Dear students, the first video continuity பாருங்கள். இங்கே லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது T1 to T2 இந்த டைம் டேக்கன் ஆகுது. இந்த பார்ட்டிகல் மூவிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ் டு திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. திஸ் பிளேஸ் டு திஸ் பிளேஸ் இந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகிறப்ப இந்த டோட்டல் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். இங்கே வெலாசிட்டி இஸ் கன்சிடர்ட் தட் இஸ் ஒய் ஆக்சிஸ். The time taken is x-axis அப்படின்னு சொல்லிட்டு the time taken is x-axis and y-axisல velocity டைம் எடுத்துக்கிறோம். இங்கே ஸ்டார்டிங் இனிஷியலாக வெலாசிட்டி இருக்கும், போக போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டைம் இன்க்ரீஸ் ஆக the velocity is also increase அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கணும். சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். அதோட கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்குறோம் இல்லையா. நெக்ஸ்ட் another one that the velocity இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த வெலாசிட்டி இன் டைம் கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று இஸ் த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க, அனதர் ஒன் இஸ் த நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் அது எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து நெகட்டிவில் வருமா, ரிவர்ஸில் போக முடியுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆஃப் த பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகிறப்போ, அதாவது நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை பேஸ் பண்ணி வெலாசிட்டியை வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் அதுக்கு அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் கன்சிடர் பண்ணுறோம். சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமை வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் கன்சிடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கிராஃபிக்கல் கர்வ் வரைஞ்சி பார்க்குறோம். அதாவது டைம் ஆக பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகுது, கிரஸ்ட்டு திரப்ட் மாதிரி வைப்ரேஷன் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறோம், இமேஜின் பண்ணுறோம். Let us imagine here the particle should be converted in the form of crust thrept அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரஸ்ட்டுன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், த்ரெப்ட்னா நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்களேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். சரியா, இதெல்லாம் ரொம்ப இந்தளவுக்கு தெரிஞ்சிங்க போதும். இதில் ஜஸ்ட் வெயிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த டாப்பிக்கு இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 2.25 பாருங்கள். புக் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்கன்னா புக்கையும் பார்க்கணும், அதே நேரத்தில் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி இதெல்லாமே பார்த்துட்டோம். ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி இது பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷன் அதையும் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் தட் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் 2.25 இருக்கு இல்லையா, a particle moves along x-axis such that the coordinate x varies with the time t according to the equation சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் வந்து டீயை பொறுத்து என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி, டீயை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். x is equal to 2 minus 5t plus 6t square means இப்போ what is the initial velocity of the particle கேட்குறாங்க. ஸோ x is equal to given data எப்படி எழுதிக்கிறீங்க, velocity v is equal to dx by dt. நம்ம d by dt ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 minus 5t plus 6t square. இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சாரி, முதல்ல இன்டகிரேஷன் சொல்லிட்டேன். திஸ் இஸ் ஹியர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும்னா 2 வந்து என்ன ஆகிடும், சிங்கிள் நம்பர் 0 ஆகிடும். 2 வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். v is equal to minus 5t இருக்குது. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ minus 5 இன்ட்டு 2 t ஸ்கொயரை வந்து என்ன பண்ணுங்கள், மேலே இருக்குது அந்த t ஸ்கொயரை வந்து என்ன பண்ணுங்கள், t ஸ்கொயரை 2 into 6ன்னு எழுதணும். ப்ளஸ்ஸு 2 into 6 12. இப்போ 12 டாட் t அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் இனிஷியல் வெலாசிட்டி t is equal to 0 மீன்ஸ் இந்த இனிஷியல் டீயோட வேல்யூ 0ன்னு போடுறதில் அப்ளை பண்ணுறோம்னா ஃபைனலாக நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி -5 ms power -1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வெலாசிட்டி வந்து நெகட்டிவில் வந்துருக்கு இல்லையா. இப்போ இந்த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் t is equal to 0 the velocity of the particle is along the negative x direction அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் என்ன அர்த்தம், இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த கர்வ் இங்கே ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் இங்கே பாருங்கள், இங்கே கர்வ் ஆரம்பிக்கிற என்ன ஆகுன்னு +5 வரைக்கும் பாசிட்டிவ் போகும். அதுக்கடுத்து இங்கே 0ல் ஆரம்பித்து 1 2 3 அப் டு 5 வரைக்கும் இருக்குது. திருப்பி 5க்கு மேலே என்ன ஆகும், நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங் எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 60, பேஜ் நம்பர் 70 புக்கில் நம்ம அடுத்த டாபிக் போகிறேங்க. 2.10.2 ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் அண்டு 2 dimensional மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். when two objects A and B are moving with different velocities அப்படின்னு சொல்கிறோம். when two objects
A and B are moving with different velocities. Okay, then the velocity of one object A with respect to another object B is called the relative velocity of the object A with respect to B அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன தியரி போகிறேங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஏன்ற ஒரு ஆப்ஜெக்ட் பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி நம்ம மூவ் ஆகுது. பட் ஆனால் வேரியஸ் வெலாசிட்டி. இப்போ பஸ்ஸு ஒன்று கன்சிடர் பண்ணுறீங்க, ஒரு காரை கன்சிடர் பண்ணுறீங்க. பஸ்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கோ, காரை வந்து பின்னு எடுத்துக்கோ. பஸ்ஸும் காரை என்ன ஆகுது, ஒரு அலாங் த பாத் ஸ்ட்ரெயிட் லைனில் தார் ரோட்டில், அதாவது நம்ம இதில் ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது, ஒரு பைபாஸில் போயிட்டுருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போகும். இந்த வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் பி இஸ் கால்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ பஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப காரு எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அல்லது காரை கம்பேர் பண்ணுறப்ப பஸ்ஸு எவ்வளோ ஸ்பீடில் ஃப்ளோ ஆகுது. சரி, அது என்ன பண்ணுறோம், நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறோம். இது ஃபாஸ்ட்டாக பஸ் அதிகமாக போகுது, ஹையஸ்ட் ஸ்பீடில் போகுதா, அல்லது கார் ஹையஸ்ட் ஸ்பீடில் போகுதா அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்தாவே தெரியும். தேர்ட் பர்சன் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்தாவே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஹியர் இப்போ ஒரு வெலாசிட்டி இந்த வெலாசிட்டி பண்ணி ரிலேட் பண்ணுறோம், தட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, ஹியர் கன்சிடர், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. Consider two object A and B moving with a uniform velocity. யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன அர்த்தம், ஒரே மாதிரியாக போகுது. அதாவது பஸ்ஸும் காரும் சைமல்டேனியஸாக போகுது. அப்படி சைமல்டேனியஸ்னால் போகுதுன்னு என்ன அர்த்தம், பைபாஸில் சென்டரில் ரெட் கலர், சரி அது என்ன கலரு, ஒயிட் கலர் கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஒயிட் கலர் கோடும் லெஃப்ட் சைடு வந்து பஸ்ஸும் ரைட் சைடு வந்து காரும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவல் ஸ்பீடில் போகும். அது ஈக்குவல் ஸ்பீடில் போகுது அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அது ஈக்குவல் ஸ்பீடில் போகுமா, போகாது. ஜஸ்ட் இமேஜின். இப்போ கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் விஏ அண்டு பிபி ஹேஸ் ஒன் அலாங் ஸ்ட்ரெயிட் ட்ராக்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். சரியா, ஸ்ட்ரெயிட் ட்ராக், ஒரே ட்ராக்கில் சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. இப்போ விஏ அண்டு விபி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு விஏபி இஸ் ஈக்குவல் டு VA minus VB அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, the relative velocity of the object B is with respect to the object A, இப்போ VB is equal to VB minus VA அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்போ அதுவும் அதை கம்பேர் பண்ணுறோம், இது ரெண்டுக்கும் என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட்டு என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, அது வந்து என்ன சொல்கிறோம், த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் பி இஸ் பிஏ பொறுத்து வாட்டை பொறுத்து வெலாசிட்டி இன் ஏ. நெக்ஸ்ட்டு த ரிலேட்டிவ் ஆப்ஜெக்ட் பி, சரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் பி, பியோட ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குது, அது எதை பொறுத்துனா வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஓகே, ரெண்டுக்கு என்னென்னா ஜஸ்ட்டு ரெண்டும் டிஃப்ரெண்ட் பண்ணுறேன். ஐ மீன் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணுறப்ப வி சஃபிக்ஸில் ஏபி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி ஒன் ஃபார்முலா அண்ட் விபிஏ ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ. Thus, if two objects are moving in the same direction, the magnitude of relative velocity of one object is with respect to another equal to difference magnitude of two velocities அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் 1 கேஸ் 2 கூட வேணாம். இந்த கேஸ் 1ல் விஏபி ஈக்குவல் டு என்ன, அதுக்கடுத்து விபிஏ ஈக்குவல் டு என்ன, கேஸ் 1 அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதுக்கடுத்தது 2.10.2ல் ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன்ஸ். ஓகேவா, the two objects are moving in the same direction with the magnitude of the relative velocity one object with respect to another is equal to the difference magnitude of two velocities. Okay, so the example 2.26, example 2.26, suppose two cars A and B moving with uniform velocities with respect to the ground along the parallel tracks and in same direction. Let velocities A and B 35 km/h and east 40 km/h due to east respectively. ஓகே, தட் ஹியர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம்னா, ஒரு பேரலல் ட்ராக்கில் ரெண்டு கார் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. ஓகே, வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த கார் ஏ பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெலாசிட்டி பிங்கிறதுக்கு ஒரு கார் டயக்ராம், வெலாசிட்டி ஏங்கிறதுக்கு ஒரு டயக்ராம். ஓகேவா, அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க 35 and 40. இப்போ ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணுறது தான். அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்,
the relative velocity b with respect to a, that is vba is equal to vba minus va. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5 km/h minus 1 due to east of. Similarly, the relative velocity a with respect to b, that is vab is equal to va minus vb. இப்போ அங்கேயும் வந்து என்னது தான் 5 km ஒன்றும். நீங்கள் ஒன்று என்ன பண்ணக்கூடாதுன்னா, சார் 35 மைனஸ் 40 35 மைனஸ் 40 மைனஸ் 5ன்னு சொல்லக்கூடாது. சரியா? எப்போவுமே என்னது வேகத்தை வெலாசிட்டி வந்து என்ன சொல்ல முடியாது, நெகட்டிவ் வேல்யூவில் மென்ஷன் பண்ண முடியாது. சரியா? தட் இஸ் சிமிலர்லி த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, தட் இஸ் VAB is equal to VA minus VB 5 km/h minus 1 due to west அப்படின்னு சொல்லிட்டு. Okay, next one, the two passenger in a car, the car B will appear to moving east with a velocity 5 km/h minus 1. That is, to a passenger in a car B, the car A will appear to move westwards with the velocity of 5 km/h minus 1. Next, case 2 பாருங்க. இப்போ velocity, consider two objects A and B moving with a uniform velocity VA and VB along same straight track but opposite direction. சரியா? விஏவோட வேல்யூ விபியோட வேல்யூ ஈக்குவல் தான், பட் ஆனால் என்னது ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸ்ட்ரைட் ட்ராக்கில் வருது, பட் ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன அர்த்தம், நம்ம கிவன் டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி வந்ததுன்னா, the relative velocity of object A with respect to B means VAB is equal to VA minus of VB ன்னு போட்டோம். அப்போ VA ப்ளஸ் VBன்னு போட்டோம். VA மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு வரும். அப்போ VA வெக்டர் ப்ளஸ் VB வெக்டர்னு சொல்லுவோம். The relative velocity of the object P with respect to A is VBA minus VA minus VB minus VA. அப்போ minus of VA plus VB. Okay, thus if two objects are moving in opposite direction, the magnitude of the relative velocity one object with respect to another is equal to sum of the magnitude of the velocities. இது அந்த இந்த 3 lines அலைன் பண்ணிங்க. The magnitude of relative velocity of one object with respect to other is equal to the sum of the magnitude of the velocities. Okay, next one, case 3. Consider, just wait, consider எடுத்தது பாருங்க. கேஸ் 3 என்ன சொல்கிறாங்க பாருங்கன்னு. கேஸ் 3ல velocities VA and VB எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இன் விச் டைரக்ஷன் அப்படின்றப்ப என்ன சொல்லலாம், consider the velocities VA and VB at an angle theta and bring the direction சொல்கிறோம். Okay, the relative velocity A with respect to VAB is equal to VA minus VB. VAB vector is equal to VA minus VB அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இன்பிட்வீன் ஆங்கிளில் ஃபார்ம் ஆகிறதுனால VA அப்படின்றது ஒரு பொசிஷன், VB இஸ் அனதர் ஒன் பொசிஷன், இன்பிட்வீன் ஆங்கிளில் வந்து தீட்டா. இப்போ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறப்ப then the magnitude and direction VAB is given by VAB is equal to root of VA square plus VB square plus 2 minus 2A VAVB cos theta. இது வந்து நம்ம செகண்ட் லெசன் வெக்டார் அண்ட் ஸ்கேலர் படித்தோம் இல்லையா, வெக்டார் அண்ட் ஸ்கேலர் அது இந்த ஃபார்முலாவில் அது படிச்சிருக்கோம். அண்ட் tan beta is equal to VB sin theta divided by VA minus VB cos theta. Here beta is the angle between VAB and VB vector. ஓகே, இதுக்கு அடுத்தது இது என்ன சார் நீங்கள் தியரி எப்படி படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. என்ன அதாவது VAன்றது ஒரு பொசிஷனுக்கு என்ன லிசன், VA is one of the position, VB is another one of the position, theta is the angle between அப்படின்னு சொல்லி நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த ரிசல்டன்ட் வெக்டார் ரிசல்டன்ட் அல்லது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டரில் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டரில் இது வந்து ஒரு வெக்டராக கன்சிடர் பண்ணுறோம், அதுக்கடுத்து இதை வந்து ஒரு வெக்டராக கன்சிடர் பண்ணுறோம். இந்த ரெண்டு வெக்டரை பேஸ் பண்ணி, இந்த 2 வெக்டர்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம அடிஷன் அனதர் ஒன் தேர்ட் வெக்டர் கண்டுபிடிப்போம். சரியா, அதுக்கு ஃபார்முலா தான் இந்த
direct formula VAB is equal to root of VA square plus VB square plus minus 2A VB cos theta ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே theta is equal to 0 போடுறோம். அப்போ the bodies move along parallel straight lines in same direction. Next we have VAB is equal to VA minus VB in the direction VAB obviously correct. ஒரிஜினலாகவே VBA is equal to VB minus VA in the direction of VBB அப்படின்னு சொல்லிட்டு when theta is equal to 180 degree when theta is equal to 180 degree போட்டோம்னா என்ன மீனிங் அப்படின்னா the bodies move along in parallel straight line opposite direction சொல்லிட்டு அதாவது தீட்டாவோட வேல்யூ sin 90 போடுங்க அதேமாதிரி cos 90 போட்டிங்கன்னா என்ன வரும் ஓகேவா அப்படி போட்டோம்னா கேஸ் 1க்கு என்ன அதே மாதிரி sin 180 போட்டிங்கன்னா -1 வரும் அதேமாதிரி cos 180 என்ன வரும் ஓகேவா அந்த வேல்யூ டெரைவ் பண்ணால் we can get the value VAB is equal to VA plus VB in the direction of VA அப்படின்னு சொல்லிட்டு similarly VBA is equal to VB plus VA in the direction of VB அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதுக்கு அடுத்தது if the two bodies are moving at right angle to each other என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது சரியா that is perpendicular to each other but theta is equal to 90 degree அப்போ theta is equal to 90 degree the magnitude of the relative velocity A is equal to with respect to V is equal to VAB root of A VA square plus VB square ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இங்கே என்ன பண்ண தேவையில்லை டிரைவ் பண்ண தேவையில்லைன்னா தீட்டாவோட வேல்யூ சம்மில் அப்ளை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட தேவையில்லை ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க காசு தீட்டாவோட வேல்யூ 90 காஸ் அப்போ cos 90ஓட வேல்யூ என்ன வரும் அதேமாதிரி தீட்டாவோட 90 மீன்ஸ் sin 90 திருப்பி இந்த ஃபார்முலாவில் cos 90 வரும் இதெல்லாம் வந்து வேல்யூ அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை தான் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க ஒரு 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த 4 கேசஸை பார்த்துக்குங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்கள் இந்த 4th பாயிண்ட் வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய டயக்ராமை பேஸ் பண்ணியிருக்கு சரியா ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக நிற்கிறப்ப மலைக்கு ஒதுங்கி நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து என்ன ஆகாது மலை தூரல் விழாது குடையை பிடிச்சிட்டு நிற்கிறப்ப வந்து என்ன மலை தூரல் ஸ்ட்ரைட்டாக விழும் இதே அந்த ஹியூமன் வந்து கொஞ்சம் நடந்தான்னு வச்சிங்களேன் அவர் மேலே வந்து என்ன சொல்கிறேன் லைட்டாக மலை துளி வந்து லைட்டாக சாயிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்க அது எப்படிங்க சார் இனிஷியலாக மலை வந்து ஸ்ட்ரைட்டாக விழுவுன்னு அந்த ட்ராப்பாக வர்றது வந்து ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியது தானே ட்ராப்பாக வரக்கூடிய இந்த மலை துளி வந்து என்ன ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் எப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டாக கீழே அப்படி டவுன்வர்ட்ஸில் வராமல் இந்த செகண்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாங் ஆகிருக்கு சரி அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஹியூமனுடைய வெலாசிட்டி இந்த ஸ்பீடை பேஸ் பண்ணி என்னாகும் இந்த ரிசல்ட் டைரெக்ஷன் ஃபோர்ஸு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க ஆங்கிள் தீட்டா அது எப்படின்ட்டு தியரியில் சொல்கிறாங்க பாருங்கள் consider a person moving with horizontally with velocity Vm let rain fall vertically downward VR அப்படின்னு சொல்கிறோம் okay then an umbrella is held to the avoided train then the relative velocity of the rain with respect to a person is மேலே பாருங்கள் person is என்னது VRM is equal to VR minus VM சொல்கிறோம் சரியா VRM is equal to VRM is equal to என்னது VR அப்படிங்கிறது அப்வர்ட்ஸில் வந்து கீழே டவுன்வர்ட்ஸ்க்கு வருது VM அப்படிங்கிறது ஹியூமனுடைய பாசிட்டிவ் டைரெக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் வச்சுக்கோங்க இப்போ மேன் வந்து என்ன பண்ணுறாரு ஹரிஜாண்டல் டைரெக்ஷனில் நடக்கிறார் சரியா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்ப இந்த விஎம் வந்து என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் விஎம்மாக இல்லாமல் நெகட்டிவ் விஎம்மாக இருக்குது பாசிட்டிவ் விஎம்மாக இல்லாமல் நெகட்டிவ் விஎம்மாக இருக்குது அப்போ நெகட்டிவ் விஎம் இருக்குது இப்போ டவுன்வர்ட்ஸில் வந்து விஆர் இருக்குது ஓகே ஹியூமன் வந்து என்ன ஆகுது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நகர்றாரு அப்படி எப்போவுமே நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏரியாமல் என்ன பண்ணோம் நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து சாய்வாக தான் நடப்போம்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ஸ்ட்ரிம்மாக நடக்கிறது கொஞ்சம் மலையில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னது பர்டிகுலர் ஆங்கிள் என்ன பண்ணுவோம் நம்மளை ஏறியாமல் அந்த குடையை சாய்ச்சி மலையில் ஏறியாமல் சாயும் சரியா இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்சிடர் எ பர்சன் மூவிங் இன் ஹரிஜான்டலி வித் வெலாசிட்டி மூவிங் வித் ஹரிஜான்டல் வித் வெலாசிட்டி விஎம் அப்படின்னு சொல்லிட்டு let rain fall vertically downward VR vector and umbrella is held to avoid the train the relative velocity then the relative velocity of rain with respect to the person சரியா அப்போ ரெயினுக்கும் அந்த பர்சனுக்கும் உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்
இப்போ ரெயினோட வெலாசிட்டி வந்து விஆர், இந்த பர்சனுடைய வெலாசிட்டி விஎம். ஓகே, அப்போ ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறப்ப ஹியூமன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடுறான் மூவ் ஆகிறப்போ, ஸோ தட் த வேல்யூ விஆர்எம் ஈக்குவல் டு விஆர் மைனஸ் விஎம் போடுறோம். மேக்னட்யூட் வேல்யூ விஆர்எம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎம் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இதில் டீட்டா ஈக்குவல் tan inverse ஆஃப் விஎம் பை விஆர் இந்த வெர்டிகல் ஆஸ்வோன் பேர் 2.36 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆக்சுவலாக இந்த இதில் tan ஆல்ஃபா ஈக்குவல் முதல்ல இப்போ tan பீட்டா வேல்யூ பார்த்தோம். பீட்டா ஈக்குவல் டு விபி சைன் பீட்டா டிவைட் பை விஏ மைனஸ் விபி காஸ்ட் இங்கே பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி இங்கே என்னது டீட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் விஎம் டிவைட் பை விஆர் அப்படின்னு. சரியா, தட் இஸ் விஎம் இஸ் நத்திங் பட் மூவிங் டைரக்ஷன், ஹியூமனுடைய மூவிங் வெலாசிட்டி. ஆர் வந்து ரெயினோட வெலாசிட்டி, ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்துகிட்டு டேன் ஆங்கிள் எடுக்கிறோம். ஓகே, அதில் ஜஸ்ட் ஃபார்முலா தான் கண்ணேன், இதை பார்த்துக்குங்க, மறுபடியும் பார்க்கலாம். அடுத்த டாப்பிக்கு எக்ஸாம்பிள் 2.27 பாருங்கள். சப்போஸ் 2 trains A and B move with uniform velocities and long parallel tracks in opposite direction. Let the velocity 40 km due to east and train B is 40 km due to west. சரியா, ரெண்டு ஆப்போசிட்டில் வருது, 40 km ஸ்பீடில் வருது. கால்குலேட் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு B VAB is equal to 80 km/h -1 due to east. This is a passenger in train. The train A will appear move east with a velocity that is 80 km/h. That is total value add பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுவோம். சரியா, ஸோ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A இப்போ VBA is equal to 80 km/h -1 due to west அப்படின்னு சொல்கிறோம். The passenger in train A and the train B will appear to move towards the west with a velocity 80 km/h -1. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படி தியரி மாதிரி படித்து பாருங்க. இதுக்கடுத்து நிறைய சம்மு தான் இருக்குது. இந்த சம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த எக்ஸாம்பிள் 2.28, அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 2.29. சரியா, அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 2.30. அதுக்கு இந்த 3 சம்முமே என்ன பண்ணுங்கள், வெலாசிட்டி ஸ்பீடு, அதுக்கு அடுத்தது அந்த டேட்டாவை படித்து பாருங்கள். அந்த டேட்டாவை அப்படி டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். சரியா, எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் நிறையா இருக்குதுன்னா எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் நடத்திட்டு இருந்தால் டைம் பத்தாது. இருந்தாலும் அது எக்ஸாம்பிள் சம் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அதை ரீட் பண்ணுங்கள். அதை ரீட் பண்ணிவிட்டு இதில் எது இம்பார்ட்டன்ட் சம்மோ அதை மட்டும் நான் மறுபடியும் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஓகேவா, அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்து நோட்டில் எழுத வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப ரேர் கொஸ்டின் கேட்குறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடத்துனது கேட்பாங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த சம்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், டேட்டாவில் எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க, கிவன் டேட்டா என்ன, சம் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். சொல்யூஷன் இங்கே இருக்குது. சரியா, சொல்யூஷன் வந்து என்ன இருக்குது, சொல்யூஷன் இல்லாமல் இருந்ததுனா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் இருக்குதுன்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஓகேவா, அதுக்கு அடுத்தது அது பாருங்கன்னா என்னது விஎஸ்னால் என்ன, விஆர்னால் என்ன, பிஎஸ் மைனஸ் விஆர் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதேமாதிரி இந்த சம்மில் டோட்டல் கிலோமீட்ரு 54 km/h -1 சொல்கிறாங்க. சரியா, இதெல்லாம் வந்து என்னது ஒவ்வொரு சமயம் படித்து பாருங்கள். டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிள் சம் ஒன்று சொல்லிட்டேன், அதை பேஸ் பண்ணி இந்த 3 சம் இருக்குது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். டூரிங் நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டூரிங் த நான் யூனிஃபார்ம் மோஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், சேஞ்சஸ் ஃப்ரம் instant to instant அப்படின்ட்டு. The velocity of the object no more constant but changes with the time சொல்கிறோம். Such a motion is considered to be accelerated motion. சரி, அதாவது ஒரு இன்ஸ்டண்ட்டுக்கும் இன்னொரு இன்ஸ்டண்ட்டுக்கும், ஒரு பர்டிகுலர் டைமுக்கும் இன்னொரு பர்டிகுலர் டைமுக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் என்ன ஆகும், ஆக்சலரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கார் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் என்ன ஆகும், ஒவ்வொரு மினிட்டுக்கும் அது ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன ஆகுது, பொசிஷன் சேஞ்ச் ஆகும், ஆக்சலரேட் ஆகும். In an accelerated motion it changes velocity of object
per unit time same constant the object is said to be moving uniform accelerated motion. அதே கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கார்லேயோ டூ வீலர்லேயோ அல்லது சைக்கிள்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீடாக மூவ் ஆகிறப்ப தட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் த அதர் ஹேண்ட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி மூவிங் இன் த நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட் மோஷன். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ பஸ்ஸு வந்து ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கிது. திருப்பி என்ன பண்ணுவாங்க, டிரைவரு பஸ்ஸு கண்டக்டர் விசில் அடித்ததையும் அந்த பஸ்ஸு மூவ் ஆகுது. டிரைவர் என்ன பண்ணுவார், கியரை மாற்றுவார். கியரை மாற்றி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் போவாங்க. திருப்பி கொஞ்சம் தூரம் போனது அடுத்த கியர் மாற்றுவார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனது அடுத்த கியரும் போகும். அப்போ அடுத்த ஸ்டாப்பிங் வர்ற வரைக்கும் என்ன ஆகுன்னா அதே ஸ்பீடு போகும். அந்த 3 ஸ்டேஜ் மாற்றி திருப்பி டாப் கியரில் போய் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பீடை வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக போவாங்க. ஆனால் பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பீடு வந்து வேரி ஆகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ கார்லேயே போகிறீங்க அல்லது சைக்கிள்லேயே போகிறீங்க, வேகமாக போகிறது, திருப்பி ஸ்லோவாக, திருப்பி வேகமாக, திருப்பி ஸ்லோவாக, இதுமாதிரி வேரியஸ் லெவலை கன்சிடர் பண்ணிக்கிறது தான் வந்து என்னது, இந்த நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் an object its velocity v1 and v2 vector in the time interval delta is equal to t2 minus t1, then the average acceleration is defined as the ratio of change in velocity over interval time delta is equal to t2 minus t1. So இப்போ a average is equal to b2 minus v1 is equal to t2 minus t1 divided by del v minus del t. Average acceleration is a vector quantity in the same direction as the del v அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கனநேர நிகழ்வு. யூஸ்வலி த ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வில் கிவ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒன்லி ஓவர் த என்டையர் டைம் இன்டர்வல். இட் வில் நாட் கிவ் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் டி. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஆவரேஜ் ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணி என்டையர் ஓவரால் டைம் இன்டர்வலுக்கு என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ சேலத்துலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்பி ஈரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சேலம் டு ஈரோடு ஒரே ஸ்பீடில் போகுதுன்னு சொல்ல முடியாது. சரியா? திடீர்னு நடுவில் ஸ்டாப்பிங்க்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், ஸ்பீடு ஆக்சலரேஷன் தான் என்ன ஆகும், குறையும். ஆக்சலரேஷன் குறையும் கூடும். அப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து எந்த பர்டிகுலர் பிளேஸில் பஸ் அதிகமாக போச்சு, எந்த பர்டிகுலர் பிளேஸில் பஸ்ஸு ஸ்லோவாக போச்சு, எந்த பர்டிகுலர் ஸ்பீட்ஸில் பஸ் அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேரியஸ் டைமை என்ன பண்ணிக்கலாம், ஆவரேஜ் டைம் இன்டர்வலில் நோட் பண்ணுறோம். த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஆர் ஆக்சலரேஷன் ஆஃப் a particular time t is given by the ratio of change in vector del t. The del t approaches 0 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? del t approaches 0 அந்த ஸ்டார்டிங் டைம் del t லிமிட் வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ del v by del t is equal to dv by dt அப்படின்னு சொல்லிட்டு. In other words, the acceleration of the particle at an instant t is equal to the rate of change of velocity அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இது ஆக்சலரேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆக்சலரேஷனுடைய ப்ராப்பர்ட்டி, ஆக்சலரேஷன் இஸ் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி? போத் ஸ்கேலர் அண்டு வெக்டர், போத் மேக்னெட்டிக் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. இட்ஸ் எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, மீட்டர் s⁻². டைமென்ஷனல் ஃபார்முலா m⁻0 l⁻1 t⁻². இது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஆக்சலரேஷனுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபஸ்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் விச் வேல்யூ வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸிங் சொல்லிட்டு. ஓகே, ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருந்ததுன்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீஸிங். த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்டு ரிட்டார்டேஷன் ஆர் டி ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன டீஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்குது சென்டர் ஆஃப் த பார்ட்டில், எங்கள் ஆட்டத்தில்
ஓகே, ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் சென்டர் ஆஃப் தி பாட் ஆட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப என்னாகும், ப்ரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ்குள்ளே. எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன் ஒரு ரொட்டேஷன் ஆகிட்டு. சரியா, இன்கேஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதாவது கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இதாகும். அப்படி இல்லைன்னா ஆட்டத்தை விட்டு வெளியில் வரும். இந்த பொட்டென்ஷியல் வந்து என்ன ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம செகண்ட் லெசன் +2 வருது. பட் இது என்ன பண்ணிங்க, நெகட்டிவ் ஆக்சலரேஷனாக என்னென்னு தெரிஞ்சிங்க. பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் வந்து ரியாக்ட் பண்ண விடாமல் ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் A vector is equal to dVx divided by dt I cap, dVy divided by j cap, dVz divided by dt into k cap அப்படின்னு சொல்கிறோம். ஸோ dV வெக்டர் டிவைடட் பை டிடின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது ax வேல்யூ, ay வேல்யூ, az வேல்யூன்னு நோட் பண்ணிக்கிங்க. இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். acceleration is equal to formula ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? change in velocity divided by change in time. Okay, that is the each component of the velocity is the derivative corresponding coordinate. We can express the component ax, ay, az. அப்போ ax square means just wait, ax square means what? கோர்ஸ் மாதிரி நிறைய நடத்தினாங்கண்ணே. சரி பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் கொஞ்சம் வேகமாக நடத்த மாதிரி முயற்சி பண்ணலாம். ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கை வந்துட்டுருக்கு. சரி, ஆக்சலரேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன, வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலாலாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இப்போ ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு டிஒய் ஸ்கொயர் டிவைட் பை டிடி ஸ்கொயர், ஏஇஜெட் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இஜெட் பை டிடி ஸ்கொயர்னு சொல்கிறோம். இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ இட் செல்ஃபு ஐ கேப்பு, ஜே கேப்பு, கே கேப் வச்சு எழுதுகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக A vector is equal to t square r vector divided by dt square ன்னு சொல்கிறோம். This acceleration is a second derivative position of the vector with respect to time mode. ஓகேவா, அதாவது velocity is equal to displacement by time. இந்த velocity is equal to displacement time நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் இன்னும் ஒன் மோர் v is equal to dx by dt ன்னு போடுவோம். v is equal to dx by dt, இதை சைடில் எழுதிக்கிங்க. v is equal to dx by dt அல்லது dy by dt அல்லது dz by dt. ஆக்சலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டி பை டைம். அதாவது வெலாசிட்டியோட வேல்யூ என்ன பண்ணுறோம், திருப்பி இன்னொரு டைமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஏ வெக்டர் ax is equal to d square x by dt square, ay is equal to d square y by dt square, az is equal to d square z by dt square. அந்த ஆக்சலரேஷன் ஆஃப் a itself a ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, தஸ் த ஆக்சலரேஷன் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதுக்கு அடுத்தது த கிராஃபிக்கலி த ஸ்லோப் அண்ட் வெர்டிக்கல் அட் த சேம் டைம் த ஆக்சலரேஷன் இஸ் த டைம் கிவன் தென் த வெலாசிட்டி கேன் பி ஃபவுண்ட் தட் த ஏரியா அண்டர் த ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, and v is equal to t1 to dt integral of a into dt. ஸோ இனிஷியல் டைம் t1, ஃபைனல் டைம் t2. ஓகேவா, இந்த இனிஷியல் டைம் ஃபைனல் டைமை பேஸ் பண்ணி கிராஃப் நம்ம ட்ராப் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், கிராஃபை ட்ராப் பண்ணுறோம். கிராஃபை ட்ராப் பண்ணுறது தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இங்கே பாக்ஸாக போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியல் டைம் t1, ஃபைனல் டைம் t2. எக்ஸாம்பிள் 2.31,
A velocity time graph is given for x particle move in x direction below என்னது 0 அதுக்கு அடுத்தது 0 to A B C D Eன்னு சொல்லிட்டு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. சரியா, ஆக்சுவலாக 73யோட அந்த சம் முடிஞ்சுக்கணும். இனிஷியல் T1 T2 முடிஞ்சு கிராஃபிக்கல். அதுக்கடுத்து சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.31 சம்மு கொடுத்துருக்காங்க. சம்மை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்ட்டு இது ஒரு பேஜுக்கே கொடுத்துருக்கான். இது தேவையே இல்லை, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாம்பிள் 2.33 இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் 2.331 எக்ஸாம்பிள் 2.31 2.32 2.33 இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கன்னு. இது என்னென்னா சரி ஓகே, எக்ஸாம்பிள் 2.31 சம்மு நான் வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, see you students.